Hi guys, this is Nivita. இந்த வீடியோவில் ஃபங்க்ஷனல் அனலைசிஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் M.Sc மேக்ஸில் வரும். அதில் இருக்கக்கூடிய ஒரு தியரம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டெஃபினேஷன் பார்த்துடலாம். கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது let n and n dash be normed linear space with the same scale as. ஓகேவா? let t be the linear transformation of n into n dash. tங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலிமா nலேருந்து n டேஷ்க்கு போகுது. when we say that t is continuous, நம்ம t-யை வந்து நம்ம continuousனு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, we mean that it is continuous as a mapping of the metric space n into the metric space n dash. metric space nலேருந்து கண்டினியூஸாக அது metric space n dashக்கு போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த t-யை வந்து கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது இப்போ n பொறுத்தவரையில் உங்களுக்கு xn converges to x-ஆக இருக்கணும். அதே மாதிரி t of xn converges to t of x-ஆக இருக்கணும் n டேஷில். புரியுதா? தட் இஸ் இப்போ இதுதான் என்னன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் n டேஷ்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து xn கன்வர்ஜஸ் டு x ஆகும். அப்போ இந்த இடத்துல t of xn கன்வர்ஜஸ் டு t of x ஆகவும் இருக்கணும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால். ஓகேவா? இதை தான் கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு தியரம் பார்க்கலாம். let n and n dash be the normed linear spaces and t a linear transformation of n into n dash இருக்குது. ஓகேவா? then the following conditions எல்லாமே ஈக்குவலண்ட் அப்படின்றத நம்ம சொல்லணும். என்னதுன்னா ஒரு 4 கண்டிஷன் இருக்குது. என்ன 4 கண்டிஷன்னா, t is continuous அப்படின்றது ஒரு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், t is continuous at the origin in the sense that xn converges to 0. அப்படி பார்க்கும்போது t of xn converges to 0. ஓகேவா? ஃபஸ்ட்டு t is continuousன்னு சொல்கிறாங்க, அடுத்தது t is continuous at the origin சொல்கிறாங்க. which means என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இந்த xn converges to 0வாக இருக்கும்போது t of xn converges to 0வாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? தேர்ட் என்னென்னா, there exists a real number k greater than or equal to 0 with the property that norm of t of x is less than or equal to k into norm of x for every x belongs to n. அதாவது இது வந்து பவுண்டட்னஸை சொல்கிறது. பவுண்டட்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு வந்து ஒரு norm of t of xன்னு குறிக்கும் போது, ஓகேவா, ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து நம்ம நார்ம் எடுக்கும்போது அது கண்டிப்பாக லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ நார்ம் ஆஃப் எக்ஸ்னால் என்ன அர்த்தம், நமக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு லென்த்தை குறிக்கிறது தான் நார்ம் ஆஃப் எக்ஸுங்கிறது. கேங்கிறது ஒரு நம்பர். ஸோ கண்டிப்பாக அது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த தேர்ட் கண்டிஷன் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா பவுண்டட்னஸை குறிக்குது. ஏன்னா இந்த ஒரு இட்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்ற மாதிரி வருது இல்லையா? ஸோ அதுக்கு ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் நார்ம் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு சொல்கிறாங்க. இஸ் அ க்ளோஸ்டு யூனிட் ஸ்பியர் இன் n. n-ல் வந்து ஒரு ஸ்பியர் இருக்குது அப்படின்னா அதோட இமேஜ் t of s-ம் வந்து பவுண்டட் செட் இன் n டேஷாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது இப்போது n டேஷ்னு நம்ம 2 எடுத்திருக்கோம் இல்லையா? அதில் வந்து இதில் வந்து ஒரு க்ளோஸ்டு ஸ்பியர் யூனிட் ஸ்பியர் இருக்குது. ஓகேவா? அதோட இமேஜும் வந்து ஒரு பவுண்டட் செட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூஃப் எதுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதாவது ரெண்டுமே ஃபஸ்ட்லேருந்து 2 வரும், 2லேருந்து 1 வரும் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஃபஸ்ட் கண்டிஷன் என்னது? t is continuous. இந்த ஃபஸ்ட் கண்டிஷன், இஃப் t is continuous then since t of 0 equal to 0 it is certainly continuous at the origin. இப்போ நார்மலாக நீங்கள் கண்டினியூஸ்ன்னு எடுக்கும்போது நமக்கு நார்மலாக என்ன தெரியும், t of 0க்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணும்போது அகெயின் உங்களுக்கு 0 வரும்னு தெரியும். ஓகேவா? இட் இஸ் certainly continuous at the origin அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆன் தி அதர் ஹேண்ட் இன்னொரு இது படி பார்த்தீங்கன்னா, இஃப் t is continuous at the origin, ஒருவேளை t is continuous at the origin-ஆக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தென் அப்போ நம்ம என்னென்னு சொல்லுவோம், இப்போது நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுத்துக்கிட்டோன்னா, இது வரைக்கும் என்ன எடுத்துக்கிட்டோன்னா t is கண்டினியூஸாக இருக்குது. அப்போ t of 0 equal to 0ன்னு ப்ரூவ் ஆகும். அப்போ கண்டினியூஸ் at the origin முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து t is continuous at the origin எடுத்துகிட்டு நம்ம இதை ப்ரூஃப் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன சொல்கிறது, ஆன் த அதர் ஹேண்ட் இஃப் t is continuous at the origin-ஆக இருந்துச்சுன்னா தென் xn converges to x-ஆக இருக்கும்போது உங்களுக்கு எப்படி வரும், இப்போ வந்து இந்த சைடு வந்துடும். கரெக்டாக இந்த x வந்து இந்த சைடு இருந்துச்சுன்னா xn minus x converges to 0ன்னு வரும். அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா t of xn minus x converges to 0ன்னு வரும். t உள்ளே போச்சுன்னா t of xn minus t of x converges to 0ன்னு வரும். ஸோ இந்த t of x வந்து இந்த சைடு போயிடும். அப்போ t of xn converges to t of xன்னு வரும். ஸோ t is continuous அப்படின்னு வந்திருக்கும்.
தட் இஸ் இப்போ நம்ம வந்து ஆரிஜின்ற மாதிரி எடுத்துகிட்டு அதிலிருந்து டி இஸ் கண்டினியூஸ்னால் நமக்கு இது தானே வரணும், டி ஆஃப் எக்ஸன் கன்வர்ஜஸ் டு டி ஆஃப் எக்ஸன் தானே வரணும். பேசிக்காக இது கன்வர்ஜஸ் டு 0 அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு ஓகேவா ஆரிஜின், அதிலிருந்து நம்ம இதை டி இஸ் கண்டினியூஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு இது ப்ரூவ் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா தேர்ட்லேருந்து செகண்டை கொண்டு வர போகிறோம். தேர்ட் கண்டிஷன் நமக்கு ஏற்கனவே தெரியும், என்னது பவுண்டட்னஸ்லேருந்து நம்ம கண்டினியூஸ் அட் தி ஆரிஜினுக்கு கொண்டு வர போகிறோம். எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாமா. லெட் அஸ் சப்போஸ் தட் டி இஸ் பவுண்டட்னு எடுத்துக்கலாம். தென் பவுண்டட்னா என்ன அர்த்தம், தென் ஃபார் எனி சீக்வன்ஸ் ஆஃப் xn t of xn is less than or equal to m into norm of xn. அதுதான் நம்ம இந்த கண்டிஷனே எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, இந்த கண்டிஷன் இருக்குல்ல அதே எடுத்துக்கிறாங்க. t of xn is less than or equal to m into norm of xn where n equal to 1 2 3 அப்படியே போயிட்டு இருக்குது. m வந்து greater than or equal to 0வாக இருக்குது. ஓகேவா, இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து பவுண்டட்னஸ் கண்டிஷன். நான் இப்போ எப்படி எடுத்துக்கிறேன்னா let xn converges to 0 as n tends to infinity. பவுண்டட்னஸ்னால் என்னன்னு யோசிச்சு பாருங்கள். n வந்து இன்ஃபினிட்டி அளவுக்கு போயிருந்தா கூட உங்களுக்கு xnோட வேல்யூ வந்து 0க்கு போகும். அதுதானே பவுண்டட்னஸ்ங்கிறது. கரெக்டாக n tends to இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது உங்களுக்கு xn tends to 0வாக இருக்கும் அப்படின்றது தானே. இப்போ இதுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணுங்கள். அப்போ t of xn converges to 0 அப்படின்றது வந்திருக்குமா. அப்போது t of xn converges to 0னா நம்ம ஈஸியாக என்னன்னு சொல்லலாம், so that t is continuous at the origin and it is continuous everywhere ஈஸியாக சொல்லிடலாமா. நம்ம இங்கே எடுத்த கண்டிஷன் என்னது, n வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது xn converges to 0ன்னு எடுத்தோம். இதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணும்போது 0ன்னு வந்துடுச்சு. அப்போ நமக்கு இங்கே பவுண்டட்னஸ் ப்ரூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூஸ் அட் தி ஆரிஜின் அப்படின்றதும் டி இஸ் கண்டினியூஸ் அட் தி ஆரிஜின் அப்படின்றதும் ப்ரூவ் ஆகிடுது. ஓகேவா, ஓகே ஃபைன். இது நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட்லேருந்து தேர்டுக்கு போக போகிறோம். செகண்ட்லேருந்து தேர்ட்னா என்னது, கண்டினியூஸ் அட் த ஆரிஜின்னு சொல்லிட்டு பவுண்டட்னஸை சொல்ல போகிறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஆக்சுவலி நான் என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன்னா கான்ட்ரடிக்ஷன் அந்த மெத்தட் படி தான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் முதல்ல என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா டி ஆஃப் எக்ஸன் இஸ் கிரேட்டர் than or equal to n into norm of xn எடுத்துக்கிறேன். அதாவது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே எப்படி இருக்குது, லைக் இந்த இடத்துல டி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் than or equal to k into norm of xn இருக்கா, அதுக்கு பதிலாக இஸ் கிரேட்டர் than or equal to எடுக்க போகிறேன். ஓகேவா, அப்போ பாருங்கள் உங்களுக்கு டி ஆஃப் எக்ஸன் இஸ் கிரேட்டர் than or equal to n into norm of xn அப்படின்ற மாதிரி வருது. நான் இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு வெக்டரை கன்சிடர் பண்ணிக்கோங்க. yn is equal to xn divided by n into norm of xn கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுக்கு நார்ம் எடுத்துக்கோங்க. அப்போ norm of yn is equal to இதுக்கு நார்ம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்னாகும், norm of xn divided by n into norm of xn மட்டும் வரும். norm of xn கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் 1/n அப்படின்றது மட்டும் வந்திருக்குமா. ஓகே ஃபைன். இப்போ வந்து இந்த எண்ணுக்கு நீங்கள் இன்ஃபினிட்டின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். n tends to இன்ஃபினிட்டியாக போடும்போது norm of yn tends to 0ன்னு வரும். கரெக்டாக, ஏன்னா இது n tends to இன்ஃபினிட்டின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக norm of yn tends to 0ன்னு வந்துடும். ஏன்னா 1/∞ 0 தானே. norm of yn tends to 0ன்னு வரும். ஸோ தட் yn tends to 0 இந்த norm. அப்போ இப்போது இது norm of yn tends to 0ன்னு நார்மலாக இருக்கிற yனும் tends to 0வாக இருக்கும். நார்ம் இல்லாமல் கரெக்டாக yn tends to 0வாக இருக்கும். சின்ஸ் இப்போ நம்ம எப்படி எடுத்திருக்கோம்னா செகண்ட் கண்டிஷன் என்னது, டி இஸ் கண்டினியூஸ்னு எடுத்திருக்கோம் அட் த ஆரிஜின். அப்போ டி ஆஃப் yn கன்வர்ஜஸ் டு டி ஆஃப் 0 which is equal to 0 அப்படின்றது வருமா. புரியுதா, லைக் சின்ஸ் டி வந்து கண்டினியூஸ் அட் தி ஆரிஜின்னு சொல்கிறதுனால டி ஆஃப் yn அப்படின்றத அப்ளை பண்ணுவோம் which converges to z of 0 equal to 0ன்றது வரும். பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ டி ஆஃப் yn is equal to டி ஆஃப் xn divided by n into norm of xn வரும். அதை நான் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிட்டு மேலே வந்து நான் டி ஆஃப் எக்ஸன் இஸ் கிரேட்டர் than or equal to n into norm of xn ஒன்று எடுத்தேன் இல்லையா, அதை நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ டி ஆஃப் எக்ஸனுக்கு பதிலாக இஸ் கிரேட்டர் than or equal to n into norm of xn போட்டுட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் அப்படியே தான் போட்டிருக்கேன். ஓகேவா, n into norm of xn divided by n into norm of xn இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா ஈக்குவல் டு 1ன்னு வரும். அப்போ உங்களுக்கு என்னென்னு மட்டும் வந்திருக்கும், டி ஆஃப் yn இஸ் கிரேட்டர் than or equal to 1ன்னு வந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அது பவுண்டடே இல்லை, நாட் பவுண்டட். ஏன்னா கிரேட்டர் than or equal to 1ன்னு வருது, லெஸ் than or equal to 1ன்னா தானே அது பவுண்டடு. ஸோ இது வந்து நமக்கு நாட் பவுண்டடுன்னு வருது. அப்போது நம்ம வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனாக எடுத்திருக்கோம். ஓகேவா, கான்ட்ரடிக்ஷன் ஆஸ் டி ஆஃப் yn tends to 0. ஸோ அப்போ நமக்கு என்னென்னு தெரியுதுன்னா இந்த இடத்துல அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த கிரேட்டர் than or equal to கொண்டு வந்தது தான் தப்பு. ஓகேவா, கிரேட்டர் than or equal to கொண்டு வந்தது தான் தப்பு.
அப்போ இந்த இடத்துல நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்குது, ஆனால் நம்ம இருந்தாலும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொண்டு வந்தது தான் நம்மளோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இது வந்து கண்டினியூஸாக இருக்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக பவுண்டடாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். நம்ம எடுத்தது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு டி இஸ் கண்டினியூஸாக இருக்கும்போது டி இஸ் பவுண்டட்னு சொல்லிடுறோம். சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா 3லேருந்து 4 ப்ரூவ் பண்ண போகிறோம். 3ங்கிறது என்னது? பவுண்டட்னஸ். 4ங்கிறது என்னது? அந்த ஸ்பியர் கான்செப்ட்லாம் வந்ததில்ல அது. அப்போ நம்ம எடுக்கும்போது சின்ஸ் டி இஸ் பவுண்டட் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அப்போ நம்ம பவுண்டட்னு சொல்லும்போது நார்ம் ஆஃப் டி எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் இன்ட்டு நார்ம் ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் என் பிலாங்ஸ் டு என்னு வரும். கரெக்டாக? பவுண்டட்னு சொல்லும்போது நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா லெட் எஸ் அப்படின்றது வந்து ஒரு பவுண்டட் சப்செட் ஆஃப் என்னு எடுத்துக்கிறேன். தென் நார்ம் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஸ். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு பவுண்டட் ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன், அதிலேருந்து எக்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அப்போ அது வந்து ஒரு பவுண்டட் சப்செட்டாக இருக்குது. தட் இஸ் நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஒரு யூனிட் ஸ்பியர் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி நான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன்? டி இஸ் பவுண்டட் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு நார்ம் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் இன்ட்டு நார்ம் ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? லெட் எஸ் பி எ பவுண்டட் சப்செட் ஆஃப் என். தென் பவுண்டட் சப்செட்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நீங்கள் நார்ம் கண்டுபிடிச்சா அதுவும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேவாக இருக்கணும். கரெக்டாக? அந்த மாதிரி எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா டி ஆஃப் எஸ்ஸும் ஒரு பவுண்டட் சப்செட் ஆஃப் என் டேஷ்ன்னு தான் நான் ப்ரூஃப் பண்ணோம். அதுதானே இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்களேன். எஸ்ஸுங்கிறது ஒரு யூனிட் ஸ்பியர் இன் என்னாக இருக்குன்னா தென் அதோட இமேஜும் வந்து ஒரு பவுண்டட் செட் இன் என் டேஷாக இருக்கணும்னு தான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்களே. ஸோ அப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணுறோம் அப்படின்னா நான் டு ப்ரூவ் த டி ஆஃப் எஸ் இஸ் அ பவுண்டட் சப்செட் ஆஃப் என் டேஷ்ன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரம் 1லேருந்து எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நார்ம் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் இன்ட்டு இப்போ நார்ம் ஆஃப் எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே தானே, அதனால் நார்ம் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்? கேன்றதை சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். இப்போ நார்ம் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் இன்ட்டு கே அப்படின்றது வரும் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஸ். ஓகேவா? எஸ்ஸுங்கிறது அந்த பவுண்டட் ஸ்பேஸ் அந்த இது குறிக்கிறது. தென் ஷோட் தட் டி ஆஃப் எஸ் இஸ் பவுண்டட் இன். அப்போது உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த இடத்துல பாருங்களேன், டி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் இன்ட்டு கேன்றப்ப உங்களுக்கு என்னன்றது தெரியுது, அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்குது அப்படின்றது தெரியுதுல்ல, லைக் அது வந்து பவுண்டட்னு தெரியுதுல்ல, அதை தான் சொல்கிறாங்க. ஷோ தட் டி ஆஃப் எஸ் இஸ் பவுண்டட் இன் என் டேஷ்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பவுண்டடுன்ற ஒரு கண்டிஷன் எடுத்தோம். ஆக்சுவலி இந்த கண்டிஷனையும் சேர்த்ததுனால தான் நமக்கு இந்த கண்டிஷனே வருது. கரெக்டாக? என் டேஷ்லேயும் அது பவுண்டட்னு சொல்லியாச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டோம், பவுண்டட் சப்செட் எடுத்துகிட்டோம். ஸோ அது ரெண்டுத்தையும் சேர்த்து போடும்போது நமக்கு வந்து பவுண்டட் இன் என் டேஷ்னு நமக்கு கிடச்சிருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4லேருந்து 3 கொண்டு வர போகிறோம். தட் இஸ் அந்த ஸ்பியர் அந்த கான்செப்ட்லாம் வச்சுட்டு நம்ம வந்து அது வந்து பவுண்டட்னு சொல்ல போகிறோம். எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாமா? அசியூம் தட் டி ஆஃப் எஸ் இஸ் கண்டெய்ன்ட் இன் த க்ளோஸ்டு ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் கே சென்டர்ட் ஆன் த ஆரிஜின். டி ஆஃப் எஸ்ங்கிறது அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ஸ்பியருக்கு அப்ளை பண்ணுற அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு க்ளோஸ்டு ஸ்பியர் கிடைக்குது. அந்த க்ளோஸ்டு ஸ்பியரோட ரேடியஸ் வந்து உங்களுக்கு கேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சென்டர்ட் அட் ஆரிஜின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2 கேஸ் இருக்குது. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிற ஒரு கேஸு, இன்னொன்று எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0ங்கிற ஒரு கேஸு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா கண்டிப்பாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோம், டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். ஓகேவா? அதனால் அண்ட் தேர்ஃபோர் அது கண்டிப்பாக வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். ஏன்னா வந்து அது பவுண்டடாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ டி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 0ன்னு போடும்போது 0 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு தானே வரும். அதனால் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஓகேவா? ஸோ 4லேருந்து 3க்கு வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது எனக்கு என்னது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அதுக்கு நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் டிவைடட் பை நார்ம் ஆஃப் எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அந்த செட்டுக்கு அந்த எஸ்ஸுக்குள்ளே நான் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். அப்போ நான் வந்து எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா இதுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணுறேன். அப்போ நார்ம் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை நார்ம் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேவாக இருக்கும். ஏன்னா நம்ம கேங்கிறது தான் ரேடியஸ்ன்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக? கண்டிப்பாக வந்து அது வந்து அந்த ஸ்பியர்க்குள்ளே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணும்போது அதுவும் அந்த ரேடியஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆக்சுவலி இது வந்து ஒரு நம்பர் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை விட்டு வெளியில் வரும்போது உங்களுக்கு ஒரு நம்பராக தான் வரும். ஓகேவா? அப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த சைடு கொண்டு போகும்போது வெறும் நார்ம் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே இன்ட்டு நார்ம் ஆஃப் எக்ஸ்ன்னு மட்டும் வந்திருக்கும். இதுவும் உங்களுக்கு கிடச்சிருச்சு தானே. தேர்ட் கண்டிஷன் அந்த பவுண்டட்னஸ் கண்டிஷன் தானே. ஸோ அதனால் எனக்கு தேர்ட் கண்டிஷன் வந்துருச்சு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடும்போது இந்த கண்டிஷன் ப்ரூவ் ஆகுது. எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு போடும்போது இந்த கண்டிஷன் ப்ரூவ் ஆகுது. ஸோ 4லேருந்து 3 வந்து நான் கொண்டு வந்துட்டேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.